அனைவருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சி சொன்னேன். நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். வெகு நாட்களுக்கு பிறகு, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கக்கூடிய யூடியூப் சேனல் குழந்தைகளுக்காக ஆரம்பித்து ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸோட அதை தொடர்ந்து நடத்திட்டு வந்தேன். கொரோனாக்கு அப்புறம் ஒரு சில காரணங்களால் என்னால் அதை தொடர முடியவில்லை. இப்போது இந்த தேர்ந்தெடுக்காக யூடியூப் சேனலில் களம் அப்படிங்கிற புது பெயரோட களங்கான இருக்கிறேன். என்ன இந்த சேனலில் புது விஷயம் எப்படி நடக்குதுன்னா, இதில் அரசியல் சார்ந்த பதிவுகள், டான்ஸு, காமெடி, கருத்துக்கள், மாடல், இந்த மாதிரி குழந்தைகளோட டேலண்ட்டை சம்பந்தப்பட்ட வீடியோஸ்கள், குழந்தைகள் சார்ந்த பொது பதிவுகள், நாளறிந்த விஷயங்கள், இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டாரு. வெகு நாட்களுக்கு பிறகு நாங்கள் இந்த சேனல் வெளியே முதல் நிகழ்ச்சியாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையே வெளிவரலாக எண்ணத்தோட இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக பெற்றோர் குழந்தைகள் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பகிர்ப்பேன். ஒரு தற்காப்பு கலை யோகா பயிற்சியாளராக ஒரு 25 வருடங்களாக நிறைய பள்ளிகளில் நான் வேலை செய்திருக்கிறேன். நிறைய தனிப்பட்ட பயிற்சிகளையும் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அந்த அனுபவத்தில் அந்த குழந்தைகிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அந்த குழந்தைகிட்ட நான் திருத்திவிட்டேன். நல்லது கெட்டது, அவங்க எதை இழக்கிறாங்க, எது அவங்களுக்கு வேணும், எதை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறாங்கிற அந்த நான் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை உங்களோடு பகிரப்போது. அஸ் அ பெற்றோர்கள், முக்கியமாக உங்களுக்கு நான் பெற்றோர்களுக்கு பகிரப்போது. நம்ம மேக்சிமம் நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, காசு பணம் வீட்டு ஓடணும், வேலைப்பது, எதை நோக்கி ஓடிட்டு சொன்னால் தெரியாமல் ஓடிட்டு மணி மைண்ட் செட்ஸ், சொத்து வாங்கணும், நிறைய சேர்த்து குழந்தைகள் வீட்டு ஓடிட்டு இருக்கணும். ஆனால் என்ன நம்ம குழந்தைகளுக்கு வேணும் அப்படிங்கிறத நான் சரியாக யோசிச்சேன். இல்லை, நான் இந்த குழந்தைகிட்ட பழகின கற்றுக்கிட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகிட்ட நான் பழகின கற்றுக்கிட்ட அனுபவத்தில் இந்த 25 வருடத்தில் நம்ம எதை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நேரத்தை. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம கூட்டு குழுமாக இருந்தோம். அம்மா அப்பா இல்லைங்க, தாத்தா வீட்டுக்கு காட்டுறோம், பெரிய மாதம் வீட்டுக்கு போவோம், வருவோம், அத்தை வீட்டுக்கு போவோம். நிறைய உறவுகள் இருந்தது. நிறைய நம்மளுடைய குழந்தைகளுடைய கருத்துக்கு கேட்க, அவங்கள பார்த்துக்க, அவங்களுக்கு ஆதரவு சொல்ல, கேர் பண்ண நிறைய உறவுகள். இன்னைக்கு நம்ம நிறைய உறவுகளை திளைச்சிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கடைசிக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெண்ணுக்கு தந்தை, ஒரு ஆணுக்கு தாய், நல்லா நண்பனாக இருக்கிறவங்க கேட்டா இல்லை, நேரம் இருக்கிறதில்ல, அவங்களுடைய குறைநிலைகள் என்னன்னு நம்ம அறிஞ்சிக்கிறதில்லை, மிஷின் மாதிரி ஓடுறேன், அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம நிறையா செய்யணும், அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறோம். இன்னைக்கு குழந்தையை தவறு செய்வதற்கு மூல காரணம் பெற்றோர்கள் மட்டும்தான். அதனால் தயவு செய்து உங்களை சிலம் தாழ்ந்த வேண்டிய பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. நேரத்தை விட ஒரு மிகப்பெரிய சொத்து சந்தோஷம் அந்த குழந்தைகளுக்கு உங்களால் கொடுக்க முடியாது. இது என்னுடைய முதல் பதிவு அப்படிங்கிறதுனால குழந்தைகளை பற்றி உங்களுடன் அவங்கறிந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்கள் கூட நான் பகிர்ந்தேன். தயவு ஒரு குழந்தைகளுக்கு நேரம் இல்லை. இன்னும் குழந்தைகளுக்கு நிறைய ஒவ்வொரு பதிவுகளையும் பேசும்போது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிய வேண்டிய தொடர்பு. நன்றி, வணக்கம்.